الرحمن الرحيم. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று கூறுவார்கள். நேரம் இருக்கும் போதே வாய்ப்புகளை தவற விடாமல் செய்து முடிக்க வேண்டும். காலம் கடந்த செயல்பாட்டினால் எந்த பயனும் இல்லை. காலம் நதியை போன்றது. உற்பத்தியான இடத்துக்கு அது திரும்புவதே இல்லை. மனித வாழ்க்கையில் காலம் என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. காலம் எதற்காகவும் யாருக்காகவும் காத்திருக்காமல் முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கும். அதன்படி நாமும் காலத்தின் வேகத்திற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு நிமிடத்தையும் வீணாக்காமல் பயனுள்ள விஷயத்திற்காக பயன்படுத்த வேண்டும். தேவையற்ற பொழுதுபோக்கை தவிர்த்துவிட்டு எதிர்காலத்தில் நமக்கு எது நன்மை அளிக்குமோ அதனை காலத்தை பேணி செய்து வர வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் காலம் தவறாமல் திட்டமிட்டு செயலாற்றினால் வாழ்வில் வெற்றி உறுதி. வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் அனைவருமே அவர்களுக்கு அளிக்கப்பட்ட நேரத்தை சரியாக பயன்படுத்தியவர்களே ஆவர். காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றது என்றெல்லாம் பழமொழி சொல்வார்கள். காலத்தை எதனிடமும் ஒப்பிட முடியாது. காலம் பொன் போன்றது என்று சொன்னால் பொன்னை விலை கொடுத்து வாங்கிவிட முடியும். காலத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா? கடந்த காலத்திற்கு நம்மால் திரும்பி போக முடியுமா? எத்தனைத்தாலும் நம்முடைய நேற்றைய நாட்களுக்குள் பயணிக்க முடியாது. நாளைய நாள் என்பது நம்முடைய கணக்கில் இல்லை. நேற்றைய நாள் நாம் கடந்துவிட்ட பாதை. இன்றைய நாள் மட்டும்தான் நம் கையில் எஞ்சி இருக்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய நாட்களை திரும்பி பார்ப்பதின் வாயிலாக, நாளைய நாட்களை திட்டமிடுவதன் வாயிலாக இன்றைய நாட்களை நாம் சிறப்பாக செயல்பட முடியும். காலத்தின் மீது சத்தியமாக என்று இறைவன் காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றார். என்ன சொல்கிறான் தெரியுமா? இந்த காலத்தை சரியான முறையிலே பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நாளை நாம் இறைவன் திருமுன்னால் குற்றவாளிகளாக, நஷ்டவாளிகளாக நாமும் எழுப்பப்படுவோம். இந்த காலம் குறித்தும் நாம் இறைவனிடம் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். எப்படி நம்முடைய வாழ்காலத்தை பயணித்தோம், இந்த வாழ்காலத்தில் இறைவன் வழங்கிய அருட்கொடைகளை எப்படி நாம் செலவிட்டோம் என்பதை குறித்து இறைவன் மன்றத்திலே நாம் பதில் சொல்லி ஆக வேண்டியிருக்கிறது. காலம் ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய கையை விட்டு கரைந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. எனவே இந்த காலத்திலே மிக முக்கியமான ஒரு காலம் இளமை காலம். இந்த இளமை காலத்தை எப்படி பயன்படுத்தினோம் என்பதும் நாளை மறுமையில் வரக்கூடிய வினாக்களில் மிக முக்கியமான ஒரு வினாவாக இருக்கிறது. காலத்தை எப்படி கழித்தீர்கள் என்பது ஒரு வினா என்று சொன்னால், இளமை காலத்தை எப்படி கழித்தீர்கள் என்பது அது தனி வினாவாக வருகிறது. எனவே ஆற்றல் மிக்க இந்த காலப்பொழுது என்று சொன்னால் இளமை காலமாகவும் இருக்கிறது. அந்த காலத்தையும் சரியான முறையிலே திட்டமிட்டு நாம் பயணிக்க வேண்டும். நமக்கு இறைவன் கொடுத்த இந்த வாழ்காலத்தை எப்படி பயன்படுத்தினோம் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும். கடந்து செல்லும் ஒவ்வொரு வினாடியும் நம்மை மறுமையின் பக்கம் நெருக்கிக் கொண்டிருக்கிறது என்ற யதார்த்தத்தை நாம் உணர வேண்டும். أيها الإنسان إنك كادح إلى ربك كدحا فملاقيه. மனிதனே, நீ இடைவிடாமல் பாடுபட்டு உன் இறைவனின் பக்கம் சென்று கொண்டிருப்பவனாகவும் அவனை நீ சந்திக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றாய். நமது ஆயுள் என்பது ஒரு வினாடி கூட அதிகம் எடுத்துக்கொள்ள முடியாத நிர்ணயிக்கப்பட்ட கால அளவை கொண்டது. وَلَن يُؤَخِّرَ اللَّهُ نَفْسًا إِذَا جَاءَ أَجَلُهَا وَاللَّهُ خَبِيرٌ بِمَا تَعْمَلُونَ. ஒருவருக்கு அவர் செயல்படுவதற்கான அவகாசம் முடிவடையும் நேரம் வந்துவிட்டாலோ எந்த மனிதனுக்கும் மேலும் கால அவகாசத்தை அல்லாஹ் கண்டிப்பாக அளிப்பதில்லை. மேலும் நீங்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அவற்றை அல்லாஹ் நன்கு அறிபவனாக இருக்கின்றான். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் உண்மையில் நஷ்டத்தில் இருக்கிறான். ஆனால் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டும் நற்செயல்கள் புரிந்து கொண்டும் மேலும் ஒருவருக்கொருவர் சத்தியத்தை எடுத்துரைத்தும் பொறுமையை கடைபிடிக்குமாறு அறிவுரை கூறிக்கொண்டும் இருந்தார்களோ அவர்களை தவிர காலத்தை வாழ்வில் வெற்றியடையும் பொன்னான நேரமாக நினைத்து செலவிட்டு வாழ்க்கையில் முன்னேறுவோம்.